சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறாய் என்பது தெரியும். பணத்துக்காக எந்த அளவு ஓடுகிறாய் என்பதையும் நான் பார்த்தேன். போகாத இடங்கள் கிடையாது. எல்லா இடங்களுக்கும் நீ போய்கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். யாராவது உதவி செய்வார்களா, ஒன்று வேலை தருவார்களா, இல்லை பணத்தால் உதவுவார்களா என்று. ஆனால் சொந்தக்காரர்களாக இருப்பவர்களால் ஒரு புரோஜனம் கூட உனக்கு கிடையாது. அவர்களால் உபத்திரம்தான் வருகிறதை தவிர அவர்களால் எந்த ஒரு புரோஜனமும் உனக்கு கிடையாது. உன்னுடைய தொழிலாவது முன்னேறுமா என்று பார்க்கிறாய். ஆனால் உன்னுடைய தொழில் முன்னேறும். இதை இப்பொழுது உனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்க வேண்டும், நம் உழைக்க வேண்டும், அதன் மூலமாக நம் பணத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான். இதுதான் ஒரு நல்ல குழந்தையின் ஒரு மிக சிறந்த ஒரு எண்ணம். உன்னிடம் அந்த எண்ணங்களானது இருக்கிறது. தான் உழைக்க வேண்டும், அதன் மூலமாக பணத்தை வர வேண்டும் என்று. ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், பிறருடைய வருமானத்தில் கை வைத்து அதன் மூலமாக முன்னேறுகிறார்கள். ஆனால் நீ அப்படி கிடையாது. ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே தெரியாமல் உன்னுடைய உறவுகளிடமெல்லாம் போய் உதவி கேட்டாய். நம்முடைய உறவுகள் தானே, பணத்தை திருப்ப கொடுத்து விடலாம் என்று கேட்டாய். ஆனால் அவர்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்தவுடன் நீ எப்பொழுது இந்த மாதிரியான நிலைமைக்கு வருவாய் என்று காத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த நபர்களிடமெல்லாம் நீ ஒதுங்கினாய். அவர்கள் வீட்டில் விசேஷம் வைத்தால் கூட அவர்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு வரவேண்டிய காசுக்காகத்தான் அவர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். அவர்கள் வீட்டில் விசேஷம் வரும் பொழுது அந்த வரவேண்டிய பணத்திற்காக அவர்கள் உன்னிடம் வந்து அந்த நேரத்தில் பேசுவார்கள். ஆனால் நீ கஷ்டப்படுகிறாய் என்று காதில் விழும் பொழுது அவர்கள் அப்படியே அதை விட்டு விடுவார்கள். இதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்கிறது. விசேஷம் என்றால் அந்த நேரம் வந்து பேசுகிறார்கள். விசேஷம் இல்லை என்றால் நீ கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தும் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் நீ கஷ்டப்படுகிறாய். ஏதாவது ஒரு உதவியை கேட்டு விடுவாய் என்பதற்காக. எவ்வளவு ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு புத்தி அவர்களுக்கு, உறவுகளுக்கு. நீயே சொல் பார்க்கலாம் என்னுடைய தங்கமே. ஆனால் அவர்களுக்கு உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பது தெரியவே இல்லை. இப்பொழுது காசு பணத்திற்காக கஷ்டப்படுகிறாய். உன் எதிர்காலத்தில் காசுக்காகவும் பணத்திற்காகவும் நீ யாரிடமும் கையேந்த மாட்டாய். நீயே உழைப்பாய், நீயே சம்பாதிப்பாய், நீயே உன்னுடைய உழைப்பினால் பணத்தை எடுத்து வாகனங்கள், வீடு, இப்படி எல்லா விதமான நல்ல விஷயத்தையும் நீ செய்வாய். யார் என்ன சொன்னாலும் அதை மனதுக்குள் வைக்காதே. உனக்கு நேரம் சரியில்லை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படித்தான் நடப்பாய், அப்படித்தான் இருப்பாய் என்று யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் போட்டு மனதில் குழப்பிக் கொள்ளாது. உன்னுடைய வாழ்வில் நீ இன்பமாக இருப்பாய். அது யார் என்ன சொன்னாலும் சரிதான், நீ நன்றாக இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வது இந்த சாய்க்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்திற்காக போராடுகிறாய், எந்த விஷயத்தை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று. கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் நீ போராடி கொண்டு இருக்கும் விஷயம் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்வில் நீ தோற்று விடுவாய் என்று நினைத்தவர்கள் மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செழிப்போடு இருப்பாய். புரிகிறதா? நேருக்கு நேராக பார்த்து பேசவே முடியாத அளவுக்கு உயர்வாய். எப்படி என்றால், இப்பொழுது பணத்தை கேட்கும் பொழுது ஓடி ஒளிகிறார்கள். பணத்தை நீ கேட்டு விடுவாயோ என்று. நீ எல்லாரிடமும் அடிபட்டு விட்டாய். யாரிடம் பணம் கேட்பது, யாரிடம் பணம் கேட்கக்கூடாது என்று தெரிந்து விட்டாய். ஆனால் அவர்கள் பணத்தை கேட்டு விடுவாயோ, ஏதாவது உதவி கேட்டு விடுவாயோ என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நீ வளர்ந்த பிறகு உன்னுடைய முகத்தை பார்க்கவே வெட்கப்படுவார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்களை விட நீ வளரப்போகிறாய். சொல்லப்போனால் நீதான் கோடீஸ்வரி. இப்பொழுது உன்னிடம் ₹1 கூட நீ கஷ்டப்படலாம். ₹1 கூட நீ வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பணம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பணமானது உன்னுடைய தொழிலினாலே வரப்போகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளை வாழ வைப்பதும் அவர்களை சந்தோஷமான இடத்தில் கரை சேர்ப்பதும் மட்டும்தான் இந்த சாயுடைய வேலை. என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளையை
பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிள்ளையை பார்த்து இந்த பிள்ளைக்கு நல்ல விஷயம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போலத்தான் இந்த பூமிக்கு உன்னை அனுப்பிய பிறகு அந்த நிமிஷத்திலிருந்து உன்னை எப்படியாவது நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும், தலை நிமிர வைக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய எண்ணமாகவும் அதற்கான முயற்சிகளாகவும் இருக்கும். பொறுப்பான பிள்ளைக்கு நான் பொறுப்பான ஒரு அப்பாவாக இருந்து அனைத்து விஷயங்களையும் அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்வேன். உன்னுடைய வாழ்வில் எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? நீ என்ன நினைத்தார்கள்? நீ வாழ்க்கையில் தோற்று போவாய் என்று. ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ நினைத்துக்கொள், நீ தோற்றே போக மாட்டாய். உனக்கு சறுக்கல் தான் வந்தது. அந்த சறுக்கல் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கிவிடும். அடிப்படாமல் எதுவும் கிடைக்காது. அடிபட்டு கிடைக்கும் எதுவும் உன்னை விட்டு போகாது. நீ இப்பொழுது தவித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். பணமானது உனக்கு கிடைக்கும், செல்வங்களானது கிடைக்கும், 16 பெற்ற பெருவாழ்வு நீ வாழ்வாய். நிச்சயமாக இந்த சாய் சொல்வதை வெறும் பேச்சுக்காக ஆறுதலுக்காக என்று நினைக்கவே வேண்டாம். இந்த சாய் ஒரு முறை ஒரு நபருக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அதை செய்வேன். உன் தலையில் அடித்து சத்தியம் செய்து சொல்கிறேன், உன் வாழ்க்கையானது மாறும் நேரம் வந்துவிட்டது. எந்த நம்பிக்கையில் இந்த சாயை நம்பி நீ வந்தாய்? யாரோ ஒருவர் எனக்கு லீலை செய்தார் என்று சொல்லி நாமும் சாயை வணங்குவோம் என்று நம்பி வந்தாய். அப்படி ஒரு நம்பிக்கையோடு வந்த என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒரு நாளும் ஏமாற்றத்தையும் தரமாட்டேன், துரோகமும் செய்ய மாட்டேன். கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் பெரிய அளவுக்கு உயரங்கள் வரும். எல்லாம் உன்னுடைய உழைப்பினாலே வரும். நீ எவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் தவறான ஒரு வழிக்கு போகக்கூடாது என்று நினைத்தாய். அந்த ஒரு எண்ணமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கிவிடும். கஷ்டப்படாதே, எல்லாமே நல்லது நடக்கும். வாழ்வில் நீ செழிப்பாய், அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வளர்ந்து கொண்டேதான் இருப்பாயே தவிர இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு தடை என்பது ஒன்றுமே கிடையாது. காலம் முழுவதும் உன்னை வாழ வைப்பேன். எல்லா இடத்திலும் உனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பேன். எல்லோரும் இப்பொழுது உன்னை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறார்கள்? பணம் இல்லாதவள், எதுவுமே இல்லாதவள் என்று. ஆனால் அது அப்படியே மாறும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். கண்டிப்பாக எல்லாம் நடக்கட்டும். செழிப்புகளானது வரட்டும். எந்த ஒரு நிலையிலும் உன் வாழ்க்கையில் இந்த சாய் துரோகம் செய்ய மாட்டேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் நீதான் பணக்காரி. மனதாலும் சரி, உன்னுடைய தொழில் மூலமாக வரும் பணத்தாலும் சரி, நீதான் பணக்காரி. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.